بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மளை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தால், இதற்காக படைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தால், இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மால் தீர்க்கமாக உணர முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கும்போது தன்னுடைய ஒளியை கொண்டு, தன்னுடைய நூரை கொண்டு, அல்லாஹுவே நூறு தான், அந்த நூரை தன்னில் இருந்து தன்னுடைய நூரை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தார். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறில் இருந்து எடுத்துதான் இந்த உலகத்தையே படைத்தான். இந்த உலகத்தில் உள்ள நம்மையும் படைத்தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கொண்டுதான் நம்மை படைத்தான். அப்படின்னா நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறத, நெருக்கம் என்ன, தொடர்பு என்னங்கிறத நாம் விளங்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நூரை கொண்டு படைத்தான். அந்த நூறில் இருந்து நம்மை படைத்தான். இப்ப இந்த உடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறில் இருந்து படைக்கப்பட்டது. அந்த நூர் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டது. இப்படி இந்த உடலை படைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹினா, அதாவது உங்களுடைய உடலுக்கு நான் தான் ரூஹை ஊதினேன், என்னுடைய புறத்திலிருந்து தான் உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறில் இருந்து இந்த உடலை படைத்து அந்த உடலுக்கு ஊதிய கொடுக்கப்பட்ட, செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த ரூஹ், உயிர் இருக்குதே, அது அல்லாஹ் தன்னிடத்திலிருந்து நேரடியாக அவன் கொடுக்கிறான். அப்ப இந்த உடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர், இந்த உடலை இயக்கக்கூடிய இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய நூர். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உடலை இயக்குது. உடலும் படைக்கப்பட்டது நூரை கொண்டு, உடல் இயங்குவதும் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு. அப்ப பெருமைமிக்கவர்களே, இதுல அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அப்படின்னா இந்த உடல் இயங்குவதெல்லாம் யாருக்காக இருக்கணும் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியதாக இருக்கணும். இந்த ரூஹை கொண்டு நம்மளுடைய நஃப்ஸ், நம்மளுடைய இதயம் யாரை நினைக்கணும் அப்படின்னா அல்லாஹுவை நினைத்து அஞ்சி வாழ வேண்டும். அப்ப இது இரண்டுமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டது, உயிராக கொடுக்கப்பட்டது. ரெண்டுமே அவன் புறத்திலிருந்து அவனுடையதை கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உடல் எதை நினைக்கணும், எதை பேசணும், எதை ஆசைப்படணும், நல்லது கிட்டதை விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நஃப்ஸை அல்லாஹ் படைக்கிறான். அது இருந்தால் தான் நம்மளுக்கு அது வேணும், இது வேணுங்கிறதெல்லாம் தோணும். அப்போ இந்த நஃப்ஸு எப்படி இயங்கணும், அதைத்தான் அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்குறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, உங்களுடைய இதயம் தூய்மை அடைந்து விட்டால் அது என்ன செய்வீங்க, நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகிடுவீங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி பெற்ற மோமீன்கள் யார்? இப்படி அல்லாஹ் பல இடத்துல இந்த உள்ளத்தை பற்றியே பேசுகிறான். அப்போ நம்ம பார்க்கணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்விலிருந்து கொடுக்கப்பட்ட ரூஹ், அல்லாஹுடைய நூறில் இருந்து படைக்கப்பட்ட, அதுவும் அல்லாஹ்விலிருந்து தான், அல்லாஹ்விலிருந்து படைக்கப்பட்ட இந்த உடல், இந்த இரண்டுக்கும் இடையில செயல்படுவதற்காக அல்லாஹ் இந்த நஃப்ஸை கொடுக்குறான். அப்ப இந்த நஃப்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இரண்டு தூய்மையான அல்லாஹ்வுடைய நூரை கொண்டும்
இந்த நப்சுவும் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நூரை உள்வாங்கக்கூடியதாக தான் இருக்கணுமே தவிர, ஆனால் இந்த நப்சு என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே நாசப்படுத்திடுது. அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டோம், அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு ரூஹ் கொடுக்கப்பட்டது. இது இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத செயல்களை இந்த நப்சு செய்யுது. அப்போ இந்த நப்சை தூய்மைப்படுத்திட்டா இந்த மனிதன் எல்லா விஷயத்திலுமே வெற்றி அடைஞ்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம வாரந்தோறும் ஓதக்கூடிய ஜும்மாவில் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இந்த இதில் 4 விஷயங்களை சொல்கிறான். மனிதன் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் வாழ வேண்டும். அப்போ இந்த 4 விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் இந்த நூரை தூய்மைப்படுத்தியதாக இருக்கும், இந்த நூரை உள்வாங்கியதாக நம்மளுடைய உள்ளம் இருக்கும். நம்மளுடைய உள்ளமும் அல்லாஹ் நூரை கொண்டு ஜொலிக்கும். என்ன அந்த 4 விஷயம் அப்படின்னா, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீங்கள் நீதியை செலுத்துங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், நீதமாக நடங்கள். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் நம்ம ஒரு பொறுப்புதாரியாக தான் இருப்போம். எங்கேயுமே நாம் ஒரு வெளியில் பெரிய அளவுக்கு நாம் பொறுப்புதாரி இல்லை அப்படின்னாலும் குடும்பத்துக்கு நாம் தான் பொறுப்புதாரியாக இருப்போம். நம்ம மனைவி மக்களுக்கு நாம் தான் என்ன செய்கிறோம், பொறுப்புதாரி. அப்போ அந்த விஷயங்களில் நாம் எப்படி நம்மளுடைய பொறுப்பை, நம்மளுடைய நீதியை செலுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, உடை வாங்கி கொடுக்கறது, நல்லது கெட்டது செய்கிறது, அதுவும் ஒரு பக்கத்தில் நீதி தான். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் மிக எதிர்பார்க்கக்கூடிய நீதி எது அப்படின்னா, இந்த பக்கம் உலகம் சார்ந்த ஆசாபாசங்கள், இந்த பக்கம் அல்லாஹுடைய மார்க்கம். இதில் எது நீதியானது, நேர்மையானது அப்படின்னா அல்லாஹுடைய மார்க்கம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த குழந்தைகளுக்கு, மனைவி மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற நீதியை அல்லாஹ் பார்க்குறோம். அப்போ இந்த நீதியை செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்கோம். யார் யார் இந்த இடத்தில் பொறுப்பில் இருக்கிறோமோ அந்த பொறுப்புகளை நீதியை செலுத்தணும். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வின் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பு அழைத்து வரப்படும் போது அவர்கள் விலங்கிட்டு தான் அழைத்து வரப்படுவார்கள், விலங்கிட்டு தான் வருவார்கள். அவனுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கணக்கு கேட்ட பின்பு அவனுடைய பொறுப்பை அவன் சரியாக செய்திருக்கிறான் என்று நீதி வழங்கப்பட்ட பின்புதான் அந்த விலங்கு அவிழ்க்கப்படும். அப்போ நாம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை எப்படி நாம் மிஸ்யூஸ் பண்ணாமல், அநீதம் செய்யாமல் நாம் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறோங்கிறத ஒவ்வொருவரும் நினச்சி பார்க்கணும். 2வது விஷயம் இஹ்சான், பிறருக்கு உதவி செய்வது, குறிப்பாக சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வது. இந்த உதவி செய்வது அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்த பிரச்சனைகள் நிறைய பார்த்து நொந்து போன விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்கிறான். ஆனால் பெரும்பாலான மனிதர்களுடைய நடைமுறை இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, உங்களுடைய உள்ளம் விரிவடைந்து விட்டால், ஒளிவு அடைந்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ இந்த விஷயத்தில் இப்படி செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட இதயம் இருக்குமான்னு நாம் நினச்சி கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் நண்பர்களும் பழகியவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நாம் ஒரு விஷயத்தில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வசதி இல்லாமல் இருக்கோம், கஷ்டப்படுறோம்,
இப்படியே இருக்கும்போது அவர்கள் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள், பழகியவர்களாக இருப்பார்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அவங்க படுற பாடு இருக்கே. இந்த மாதிரி விஷயங்களை நான் நிறையா என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த நல்ல விஷயங்களை நடக்க விடாமல் தடுப்பாங்க அப்படின்னா அதற்காக பெரிய முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சிகளை அவர்கள் தன் வாழ்க்கையின் பக்கம் ஒரு நல்ல விஷயத்தில் செஞ்சிருந்தா கூட அவங்க எவ்வளோ வாழ்க்கையில் முயற்சி அந்த உயர்வு அடைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட டைம் எடுத்து அப்படிப்பட்ட முயற்சி எடுத்து தன்னுடைய வேலைகளை தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் வேறு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இவனுக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க, அவ்வளோ முயற்சி செய்வாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் இந்த கதாஃபுல்லாஹ மன் ஜக்காஹான்னு சொல்கிறானே, அந்த நிலையை எப்போ அவங்க அடைவாங்க, அதை அடையாதனால தானே இப்படி அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த கவலை நம்மளுக்கு வருது. இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, மானக்கேடான விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வது. மானக்கேடுனா என்ன? மார்க்கத்திற்கு முரணான அசிங்கமான ஷைத்தானுடைய வேலைகளை என்ன செய்கிறது? செய்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது. நாலாவதாக என்ன அப்படின்னா வரம்பு மீறுதல். அதாவது வரம்பு மீறுதல்ங்கிறது அநியாயம் செய்கிறது தான். ஒருத்தருக்கு எந்த அளவிற்கு நாம் அதாவது ஒரு உலகத்தில் இயற்கை அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, நாம் என்ன செய்வோம்? நமக்கு அவன் ஏதாச்சும் ஒரு நோவினை செய்திருந்தால், நமக்கு ஒரு கெடுதலை செஞ்சிருந்தா குறைந்தபட்சம் ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான்னா, ஆமாப்பா அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டான் அப்படி சொல்லுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி வரம்பு மீறி அவனுக்கு என்னெல்லாம் செஞ்சு, அதாவது வக்கத்தப்புன அலையும் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், சரிக்கு சமமாக ஒருத்தனுக்கு என்ன செய்யலாம்? ஒருத்தன் அடிச்சுட்டா நம்மளுக்கு சமமாக அடிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவன் வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கிறணும் அப்படிங்கிற அளவுக்கு செயல்படக்கூடியவர்கள்லாம், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. மோமின்களாக முஸ்லீம்களாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வரம்பு மீறுதல், இந்த 4 விஷயங்களில் இருந்து ஒருவன் தன்னை பாதுகாத்து கொண்டால் கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, அவன் வெற்றி பெற்று விட்டான். சரி, வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்றால் என்ன அப்படின்னா, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இந்த உள்ளம் அவனுடைய அல்லாஹுடைய நூரை கொண்டு பிரகாசமாகிவிட்டது, இந்த உள்ளம் விரிவடைந்து விட்டது, விசாலமாகிவிட்டது. விசாலம்னா எதில்? நல்ல விஷயங்களில் அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு திருப்தி அடைவது, அல்லாஹ்வின் பக்கம் செயல்படுவது. இந்த விஷயத்தில் இந்த உள்ளம் விசாலமாகிவிட்டது அப்படின்னா அல்லாஹ்வுடைய நூரை அது முழுமையாக உள்வாங்கி கொண்டதுன்னு அர்த்தம். இந்த உடல் அல்லாஹ்வுடைய நூறால் படைக்கப்பட்டது, இந்த உயிர் அல்லாஹ்வுடைய ரூஹால் ஊதப்பட்டது, இந்த உள்ளமும் அல்லாஹ்வுடைய நூறால் ஒளிவடைந்து விட்டது. அப்படி என்று இருந்தால் இந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, உதாரணமாக நாளை மறுமையில் காஃபிர்களும் சரி, பாவம் செஞ்சவனும் சரி, மோமினும் சரி, சொர்க்கவாதியும் சரி, அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலம் எதற்கு மேலே இருக்கும் அப்படின்னா நரகத்திற்கு மேலாக இருக்கும். அப்போ பாவிகள் எப்படி நரகத்தில் விழுவாங்க அப்படின்னா, இவன் இந்த சிராத்தல் இந்த பாலத்தில் நடக்கும்போது கீழிருந்து அந்த நெருப்பு ஜுவாலை அவனை கருக்கி அங்கே உலா வச்சிடும். சரியா? இப்படி தான் நரகவாதிகள் நரகத்துக்கு போவாங்க, உழுவாங்க. ஆனால் ஒரு மோமின் அல்லாஹ்வுடைய நூரை உள்ளத்தில் வாங்கி கொண்டவன் அந்த பாலத்தில் நடக்கும்போது இவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய நூரை பார்த்து
இவன் மீது அந்த ஜுவாலையை காட்டுவதற்கு அந்த நெருப்பு பயப்படும். அப்ப இந்த மனிதன் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நூரை ஏற்றுக்கொண்ட, பொருந்தி கொண்ட, நிரப்பிக்கொண்ட மனிதன் நடக்கும்போது அந்த நெருப்பு ஜுவாலை வானத்தை நோக்கி எரியக்கூடிய அந்த நெருப்பு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய ஜுவாலையை சுருட்டி கொண்டு மனிதன் தன் முகத்தை கீழே பணித்து கொள்வது போல அது தன்னுடைய ஜுவாலையை சுருட்டி கொள்ளும். அதனால் அந்த மனிதனுக்கு எந்த விதமான தீங்கும் அது என்ன செய்யாது, இழைக்காது. இவன் சர்வசாதாரணமாக நடந்து என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். பேர்புமிக்கவர்களே, இதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, துக்கமும் இல்லை. அவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய உள்ளம் எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் கொடுப்பான். எது நடந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்குதுங்கிற அந்த எண்ணம் அவர்களை அமைதியாக ஆக்கும். இன்னும் அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இந்த உள்ளத்தை தூய்மையாக வைப்பது, அசுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறதுக்கு இந்த உள்ளம், இந்த நஃப்ஸ், இந்த இதுதான் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்திலையும் சேர்க்குது, நரகத்திலையும் சேர்க்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரக நெருப்பை கொண்டு அதாபு செய்யும் போது, இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இப்போ நெருப்பில் நம்ம கைப்பற்றுச்சு. நம்ம கைப்பற்றினா நம்மளுக்கு எங்கனக்குள்ளே வலிக்கும், எந்த இடத்தில் நெருப்பு பட்டதோ அந்த இடம்தான் வலிக்கும். ஆனால் நாளை மறுமையில், நாளை நரக நெருப்பு எனக்கு இந்த ஒரு கை விரலில் பட்டாலும் எங்கே எனக்கு வலிக்கும், எது கருகும் அப்படின்னா அந்த நஃப்ஸ், அந்த உள்ளம். எது தவறு செய்ய தூண்டினதோ அதுதான் கருகும், அதற்குத்தான் வேதனையாக இருக்கும். அப்போ அங்கே உள்ள வேதனைங்கிறது வேற மாதிரி டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த உள்ளம் நூறால், அல்லாஹ்வுடைய நூறால் நிரம்பி இருந்தால் எந்த வேதனையும் எந்த துன்பமும் அவனை தொடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு நிரப்பப்பட்டிருந்தால் இந்த உலகத்தில் உள்ள துன்பம் எதுவும் அவனை தீண்டாது, அவனை நெருங்காது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்ன வணங்குறதுக்காக தான் படைக்கப்பட்டீங்க, அதில் நீங்க முழுமையா நீங்க செயல்பட்டா இந்த உலகம் உங்களை தேடி வரும். நாம உலகத்தை தேடி போக தேவையில்லை, இந்த உலகம் நம்மளை தேடி வரும். அதனால பேர்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது, என்ன செய்கிறது, எப்படி நடக்கிறது, ஆனால் இந்த வாழ்க்கையிலேயே நாளை மறுமை வாழ்க்கைக்கு நாம் ரெடியாகணும், எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற குழப்பம் நமக்கு இருக்குது. அப்படின்னா இந்த 4 விஷயங்களில் நாம் ரொம்ப கவனம் எடுத்து, அதாவது பிறருக்கு நன்மை செய்ய முடியாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தீங்கு செய்கிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணி இறங்காதீங்க. இதனால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிரும், நம்மளுடைய உள்ளம் இருளடைந்ததாக இருக்கும், அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து தூரமாகிவிடும். அப்படிங்கிறத நினைவில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் நாம் வறுமையில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து, நஷ்டத்தில் இருந்து, பல பல ஆபத்துகளில் இருந்து, நோய்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். நாளை மறுமையிலும் நரக நெருப்பில் இருந்து, மறுமை வேதனையில் இருந்து பாதுகாக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பேரன்புமிக்கவர்களே. அதனால் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.